ஆன்மீகத்தினால குடும்பம் விட்டுட்டாங்க, ஆன்மீகத்தினால தொழில் விட்டுட்டாங்க, அப்படி ஒன்றும் இல்லை. யாருக்கோ ஒருத்தருக்கு குடும்பம் விட்டுணும்னு ஆசை, சும்மா விட்டா ஊரில் அடிப்பாங்கன்னு சொல்லி ஆன்மீகம்னு சொன்னாங்க. ஆன்மீகம்ன்றது திறமை இல்லாமல் இருக்கிற நிலைக்கு போகிற ஒரு கருவி இல்லை, ரொம்ப திறமையான ஒரு நிலைக்கு வர விதம். உள்நிலை நல்லா இருக்கணும்ன்ற நோக்கத்தில் நாம உருவாக்குற ஒரு கருவி. சத்குரு, இந்த ஈஷா யோகா பயிற்சி செய்வதால பிசினஸ் மைண்ட் மாறிவிடுமா? அதாவது பணத்தின் மீது ஆசை குறைந்து விடுமா, அல்லது பணம் சம்பாதிக்க ஆசை அதிகமாகுமா, ஆன்மீகம் கூடிவிடுமா? அப்படி என்றால் குடும்பத்தின் மீது பாசம் குறைந்து விடுமா? பணத்து மேலே ரொம்ப ஆசை இருந்தால் பணம் சம்பாதிக்கிறீங்கன்னு நினைக்க வேண்டாம். பிச்சைக்காரனுக்கு ரொம்ப ஆசை பணத்து மேலே, பிடிக்காச வருது. ஆசைனால பணம் சம்பாதிக்க போறீங்கன்னு நினச்சிக்க வேண்டாம். திறமை இருந்தால் தானே சம்பாதிக்க முடியும், திறமை இருந்தால் தானே சம்பாதிக்க முடியும். ஆன்மீகம்ன்றது திறமை இல்லாமல் இருக்கிற நிலைக்கு போகிற ஒரு கருவி இல்லை, ரொம்ப திறமையான ஒரு நிலைக்கு வர ஒரு விதம், ஒரு வழி. இப்போ ஆன்மீகம் பலவிதமான தப்பான உணர்வு வந்துருச்சு, அதனாலதான் இந்த கேள்வி வருது. ஆன்மீகம்னு நம்ம உள்நிலை பத்தி, இது நம்ம வெளிநிலை பத்தி இல்லை. தொழில்ன்றது வெளிநிலை பத்தி. வெளிய சூழ்நிலை உருவாக்குறதுக்காக தொழில் பண்றோம், தொழில்நுட்பம் பண்றோம், இன்னொன்னு பண்றோம், குடும்பம் பண்றோம், வேற எதோ பண்ணிக்கிறோம். குடும்பம்ன்றது நம்ம வீட்டு சூழ்நிலை நல்லா இருக்கணும்ன்றதுக்காக தானே நம்ம உருவாக்கி இருக்கிறோம். நம்ம வாழ்ற ஒரு இடம் நல்லா இருக்கணும்ன்ற சூழ்நிலை தானே ஒரு குடும்பம் உருவாக்கி இருக்கிறோம். வெளிய சூழ்நிலை தானே இது. தொழிலுன்னு என்ன பண்ணோம், இந்த குடும்பம் அவங்க வாழ்க்கை கொஞ்சம் சௌரியமா நடக்கணும் தானே தொழில் நாம் உருவாக்கணும். சமூகம் என்ன, இன்னும் கொஞ்சம் பெரிய குடும்பம் நல்லபடியா நடக்கணும்ன்றது தானே நம்ம நோக்கம். இது எல்லாமே வெளிய சூழ்நிலையை உருவாக்குறதுக்கு இருக்கிற பல விதமான கருவி. குடும்பம், தொழில், பணம், தேசம், சமூகம் எல்லாமே வெளிய சூழ்நிலை நன்மையா இருக்கணும்ன்ற நோக்கத்துல நாம உருவாக்குற கருவி. ஆனா ஆன்மீகம்ன்றது உள்நிலை நல்லா இருக்கணும்ன்ற நோக்கத்துல நாம உருவாக்குற ஒரு கருவி. அதுக்கு சம்பந்தமே கிடையாது. ஆன்மீகம் பண்ண குடும்ப பண தேவையும் இல்லை, பண்ணாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆன்மீகம்னா நீங்க ஆனந்தமா இருக்கிறீங்க, நீங்க ஆனந்தமா இருந்து குடும்பம் வேணும்னா குடும்பத்து கூட இருங்க, தனியா இருக்கணும்னா தனியா இருங்க, அது உங்க விருப்பம். என்னென்ன கேட்குறீங்க, உங்க தேவை எப்படி இருக்குதோ அப்படி பண்ணிக்கிறது தானே. நீங்க குடும்ப தேவை இருந்தா குடும்பத்து கூட இருக்கலாம், வேண்டாம்னா தனியா இருக்கலாம், அதுக்கு என்ன. இதுக்கு ஆன்மீகத்துக்கு சம்பந்தம் இல்லை, இது உங்களுடைய விருப்பம். பிரதியொரு மனிதனுக்கு ஒரு விதமான விருப்பம் இருக்குது, அதெல்லாம் நான் தடுத்துறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. நீங்க குடும்பத்துல இருக்கணும், நீங்க குடும்பத்துல இருக்கக்கூடாது, ரெண்டும் நான் சொல்ல மாட்டேன். உங்களுக்கு இது தேவை இருந்தா இப்படி பண்ணிக்கிங்க, அது தேவை இருந்தா அப்படி பண்ணிக்கிங்க, எனக்கு என்ன. உள்ள எப்படி இருக்கணும், இதுல நமக்கு எல்லாமே ஒண்ணு தானே. நாம எல்லாமே ஆனந்தமா இருக்கணும், ஒரே நோக்கம் தானே. ஒருத்தருக்கு குடும்பத்துல இருக்கணும்னு ஆசை, அவர் இருக்கட்டும். ஒருத்தருக்கு 10 குழந்தை பண்ணிக்கணும்னு ஆசை, அவர் பண்ணிக்கணும். என்ன பண்றது, தேசத்துக்கு கஷ்டம். ஆனா என்ன பண்றது, இன்னொருத்தருக்கு கல்யாணமா வேண்டான்னு இருக்குது, அவர் அப்படி இருக்கட்டும். நமக்கு என்ன கஷ்டம், கஷ்டமா உங்களுக்கு வேண்டாம். ஒருத்தருக்கு ரொம்ப தொழில் பண்ணணும், இதொക്കെ ரொம்ப சம்பாதிக்கணும்னு ஆசை, ஒருத்தருக்கு அப்படி ஆசை இல்லை, சும்மா இருக்கணும்னு ஆசை அவருக்கு, அவர் அப்படியே பண்ணிக்கணும். நமக்கு என்ன பிரச்சனை, 2 பேர் ஆனந்தமா இருந்தா நமக்கு போதும். மனிதனு ஆனந்தமா இருக்கணும், ஆனந்தமா இருந்து அவன் என்னமோ பண்ணிக்கணும். ஆனந்தமா இருந்து அவன் என்ன பண்ணாலும் இன்னொருத்தர் உயிர் எடுக்கிற மாதிரி செய்யணும்னு பண்ண மாட்டான். அவனுக்குள்ளே கஷ்டம் துன்பம் இருக்கிறப்பதான் அவன் இன்னொருக்கு கொடுக்கணும்னு அவனுக்கு ஆசை. இன்னொருத்தருக்கு கஷ்டம் கொடுக்காம என்ன வேணாலும் பண்ணிக்கிங்க,
ஏதோ உங்களுக்கு குடும்பம் பண்ணி 4 பேர் கஷ்டம் கொடுக்கணும்னு ஆசை இருந்தா கொடுங்க, பரவாயில்ல. 2 பேர் விருப்பத்தில் கூட இருந்தா எனக்கு என்ன பிரச்சனை? இல்லை எனக்கு வேண்டாம், நான் சும்மா நான் இருப்பேன்னா இருங்க, இது உங்களுடைய விருப்பம். இதுக்கு ஆன்மீகத்துக்கு எந்த சம்பந்தம் கிடையாது. ஆன்மீகத்தினால குடும்பம் விட்டுட்டாங்க, ஆன்மீகத்தினால தொழில் விட்டுட்டாங்க, அப்படி ஒன்றும் இல்லை. யாருக்கோ ஒருத்தருக்கு குடும்பம் விட்டுணும்னு ஆசை, சும்மா விட்டா ஊர்ல அடிப்பாங்கன்னு சொல்லி ஆன்மீகம் சொன்னாங்க. ஆமா, சும்மாவே விட்டுட்டு போனா யார் ஏதோ பண்ணிடுவான்னு சொல்லி எனக்கு வந்துருச்சுன்னு சொன்னாங்க. அவ்வளோ. ஆன்மீகத்தினால இது கூட தேவையில்லை, அது கூட தேவையில்லை. இது கட்டிக்க தேவையில்லை, அது கட்டிக்க தேவையில்லை. கட்டிக்கிறது விடுறது உங்களுடைய விருப்பம். ஆனா ஆன்மீகத்து விருப்பம் பிரதி ஒரு மனிதனுக்கு இருக்குது. ஆனந்தமா இருக்கணும்னு பிரதி ஒரு உயிருக்கு இருக்குதா இல்லையா? அதனால ஆன்மீகம் எல்லாருக்கும். குடும்ப தொழில் அவருடைய விருப்பம். வேணும்னா பண்ணிக்கிட்டோம், இல்லைன்னா விட்டுக்கிட்டோம். எல்லாரும் பண்ணணும்னு இருக்குதா? எல்லாரும் பண்ணணும்னு இருக்குதா? எல்லாரும் தொழில் பண்ணணும், எல்லாரும் ரொம்ப பணம் சம்பாதிக்கணும், எல்லாரும் குடும்பம் வச்சுக்கணும், எல்லாரும் 4 குழந்தை வச்சுக்கணும்னு ரூல்ஸ் இருக்குதா? அப்படி ஒன்றும் இல்லை. அவர் விருப்பம் இருந்தால் பண்ணிக்குவாங்க, இல்லைன்னா வேண்டாம். அதை நீங்கள் ஒன்றும் சொல்லக்கூடாது, நானும் ஒன்றும் சொல்லக்கூடாது. தனி மனிதனுடைய விருப்பம் எப்படி இருக்குதோ அப்படி பண்ணிக்கிட்டோம். சமூகத்தில் வாய் திறக்கக்கூடாது. ஆன்மீகம் தலைவரன் யார் சொல்லிக்கிறாங்களோ அவரு வாய் திறக்கக்கூடாது. தனி மனிதனுக்கு ஆர்வம் எப்படி இருக்குதோ அவனை அப்படி பண்ணிக்கிட்டோம்.